ஜனனி அந்த பெரிய கூடைய கொண்டு வா, மார்க்கெட் போறேன். கொண்டு வா. மம்மி எனக்கு வரும்போது கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வரணும். சரி. மம்மி வரும்போது கரும்பு ஜூஸ் வேணும்ப்பா. வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மார்க்கெட்டு வந்தாச்சு. மார்க்கெட்டில் ஒரு பொருளாக வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரோஸ் இல்லையா? ஃபிஷ் தான் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் பழசு மாதிரி இருந்துச்சு, ரேட்டும் கூடவாக இருந்தது. இப்போ மீன் தடை காலம் வேறு இல்லையா, அதனால் சரி எறா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் ஒரு 3 கூறு எறா வாங்கினோம். 200 கொடுத்தாங்க. குழந்தைங்களும் ப்ரான் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி நல்ல சான்ஸு, ஏதாவது பண்ணி தரணும். இந்த மீனை பார்த்தாலே எனக்கு பயம். பாருங்களேன் எப்படி துள்ளுதுன்னு. நான் சமைச்சதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. ஜேபி கூடவே தான் வந்துட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ஆளையை காணும். அட எங்கடா ஆளை காணும்னு சுற்றி சுற்றி தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. மச்சான பார்த்தீங்களா மலைவாழ தோப்புக்குள்ளே, எங்கே தான் போனாரோ தெரியலையே. இவர் மனசுக்குள்ளே இந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. கண்டுபிடிச்சாச்சு. நான் அவரை தேடிட்டுருக்கேன், அவர் என்ன தேடிட்டு இருக்காரு. விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது. காய்கறி, பழம், மீன் எல்லா விலையும் ரொம்ப கூடி போயிருக்கு. என்ன நம்ம சம்பளம் தான் ஏற மாட்டேங்குது. இன்றைக்கி கொத்தமல்லி கட்டு 15 ரூபான்னு விற்றாங்க. நேற்று வாங்கின கொத்தமல்லியே கொஞ்சம் மீதி இருந்ததுனால இன்றைக்கி நான் வாங்கலை. 2 புதினா கட்டு மட்டும் வாங்கினேன். அதுக்கு பாட்டி கொஞ்சம் நல்ல தாராளமாகவே கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு மண் பாத்திர கடையில் ஒரு மண் பாத்திரம் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டோம். வாங்கிட்டு வந்த பொருளை பார்த்த உடனே ஜன்னிக்கு குஷி அடித்து கடையை ஆரம்பிச்சிட்டா. எல்லாமே இப்பதாம்மா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. எல்லாருமே இப்பதாம்மா எடுத்துட்டு வந்தாங்க. இந்த பானை கூட இப்பதாம்மா ஃப்ரெஷ்ஷா நல்லா கொதிக்க வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெயிண்ட் காயிற வரைக்கும். முட்டை பாருங்கம்மா, முட்டை பாருங்கம்மா, எல்லாமே இப்பதாம்மா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. கோழி இப்பதாம்மா முட்டை போட்டிருக்கு. அப்படிங்களா? ஆமாம்மா. சரி. அப்புறமா இங்க பாருங்கம்மா, இது கூட எங்க ஊர்ல ஃப்ரெஷ்ஷா தான்மா வந்திருக்குது. நெல்லிக்காய் பாருங்கம்மா, இது நீங்க குழந்தைங்களுக்கு உப்பு போட்டு நீங்க தந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்கம்மா. எப்பவுமே தம்மா கேட்பாங்க. அப்படிங்களா? அப்புறம் நுங்கு பார்த்தீங்கன்னாம்மா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் உடம்புக்கு இது ரொம்பவே நல்லதுங்கம்மா. எவ்வளோ இந்த கடை முழுசும்? கடை முழுசும் 20 ரூபாய்மா. 20 ரூபாவா? ஆமாம்மா. பரவாயில்லையே. உங்களுக்கு என்ன விலை? அப்படிங்களா? சரி, அப்ப நீங்க இது கூட உட்காந்துக்கோங்க. இந்த காய்கறி சேர்த்து நான் போட்டுட்டு போயிடுறேன். முடியாதுங்கம்மா. 2-3 நாளைக்கு தேவையான காய்கறி பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சாச்சு. இதுக்கப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். ஜேபி கடைக்கு கிளம்புறோன்னு சொன்னார். இன்றைக்கி சண்டே ஒர்க் இருக்குன்னு சொன்னதுனால சீக்கிரம் வேலை முடியணுன்றதுனால நீங்கள் குக்கிங் பாருங்கள், நான் ப்ரெட் ஆம்லேட் போடுறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஹீர்த்தனா தான் ப்ரெட் ஆம்லேட் போட்டா. ரொம்ப சூப்பராகவே போட்டு கொடுத்துட்டா. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தது. ப்ரெட் ஆம்லெட், நுங்கு, கொஞ்சமாக மாம்பழம், கரும்பு ஜூஸ். எப்படியோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மேனேஜ் பண்ணியாச்சு. கிச்சனும் ரெடி, நானும் ரெடி சமைக்கிறதுக்கு. வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னலாம் லஞ்ச் மெனு பண்ணுறோன்னு பார்க்கலாம். புதுசாக வாங்கிட்டு வந்த இந்த பாத்திரத்தை இன்றைக்கி யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த பாத்திரத்தில் ரொம்ப சீசனிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது காய்கறியோ இல்லாட்டி மூலிகையோ இது மாதிரி வேஸ்ட்டு கீரை தண்டுகளோ ஏதாவது அந்த தண்ணி ஊற்றி அதில் போட்டு கொதிக்க வச்சு கீழே ஊற்றி யூஸ் பண்ணிடலாம். எறா குழம்பு வைக்கிறதுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாசிப்பருப்பை போட்டு முருங்கைக்கீரை கடையில் பண்ண போகிறேன். எறாவும் க்ளீன் பண்ணியாச்சு. உப்பு மஞ்சத்தூள் போட்டு அடுத்து இன்னொரு 2 தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எப்போவுமே நான்வெஜ் பண்ணதுக்கப்புறம் சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கையும் சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றி விட்டுட்டா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் சிங்க்கு சுத்தமாக இருக்கும்.
நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுட்டு மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியது தான். கீரையும் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. பருப்பு வேக வச்சிடலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துட்டு அதோட கீரையை ஆட் பண்ணி கடைஞ்சாலே ரெடி ஆகிடும். முட்டை வேக வச்சுடுறேன். பருப்பு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சா பருப்பு வெந்துடும். மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது அரிசியோ பருப்போ ஒரு 75% வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டா மீதி நல்லா வெந்துடும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. கீரையை ஆட் பண்ணுறேன். ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். கீரை நல்லா வெந்துடும். தாளிக்க வேண்டியது மட்டும்தான். சாப்பாடும் வெடித்து விட்டாச்சு. சம்மர் சீசனுக்கு தண்ணி கட்டாயம் குடிக்கணும். இன்னும் இது மாதிரி கிச்சன்லலாம் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அனலுக்கு தண்ணி குடிக்காமல் விட்டோம்னா நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் ஆகிடும். கீரை வெந்துருச்சு. இனி குழம்பு வேலையை பார்க்க வேண்டியது தான். ஒரு பக்கம் ரசத்தை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சிடுறேன். அது பொறுமையாக சுடேறிட்டு இருக்கட்டும். இப்போ இறாவை போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் இறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இதோட கேப்சிகம் ஆட் பண்ண போகிறேன். ஹீத்து நான் கீரை கடைஞ்சிட்ருக்கா. எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேப்சிகம் ஆட் பண்ண வேண்டியது தான். என்னோட குக்கிங் டாஸ்க் முடிஞ்சிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஜட்ஜஸ் தான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும். சண்டே மதியத்தில் மட்டும்தான் சுட சுட சாதம் சாப்பிட முடியும். சுடான சாதம், எறா குழம்பு, முட்டை, முருங்கைக்கீரை கடையல், மாம்பழம், எறா தொக்கு. நாங்கள்லாம் சாப்பிட ரெடி. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Thank you.